என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு வெவ்வேறு வரங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. வெவ்வேறு வரங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள். ரோமர் 12:6. தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக வெவ்வேறான ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:8 முதல் 11 வசனங்களில் சில வரங்களை குறித்து பார்க்கிறோம். இவ்வாறு அருமையான வரங்களை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க, தன்னிடம் உள்ள வரத்தை பற்றிய உணர்வின்றி எனக்கு அந்நிய பாஷை பேச முடியவில்லையே என்று சிந்திப்போர் பலர் உண்டு. சகோதரரே, ஆவியின் வரங்கள் பற்பல உண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன என்பதை நாமே பகுத்து உணர வேண்டும். மேலும் ஆவியின் வரம் நமக்காக கொடுக்கப்படுவதல்ல, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. திருவிவிலியம் 1 கொரிந்தியர் 12:7. Now to each one the manifestation of the Spirit is given for the common good. எனவே வரம் என்பது முக்கியமாக சபை வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லாத சில வரங்களை குறித்து பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை மட்டும் சொல்வதல்ல. தேவன் தம் பிள்ளைகளின் பக்தி வளர்ச்சிக்காக எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை ஆவியானவர் உணர்த்த அப்படியே சொல்வதாகும். தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலும், அதாவது அந்நிய பாஷைகளில் பேசுகிறவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 14:5. ஏன்? தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷை பேச அறியாத, ஆனால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் வரம் பெற்றவர்கள். ஆவியின் வரங்கள் சபை வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டவை. ஆவியின் வரங்கள் சபை வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டவை. தீர்மானம்: எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை பயன்படுத்துவேன்.